மன்னிக்கிறது போல மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6:12. இந்த வசனத்தை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, லூக்கா 11:4 என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவான ஜெபத்தில் கூட எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். இது ஒரு நிபந்தனையின் ஜெபமாகும். மன்னிக்கிறது போல மன்னியும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மன்னித்தால்தான் உங்களுக்கு மன்னிப்பு, மன்னிக்காவிட்டால் மன்னிப்பு இல்லை. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பதும் இல்லை, பதில் கொடுப்பதும் இல்லை. ஒரு நாள் எங்களுடைய அலுவலகத்திற்கு ஒரு தாயார் வந்து கண்களில் கண்ணீர் வழிய, ஐயா, என் மகளை திருமணம் செய்து கொடுத்த வீட்டில் அவளை மிகவும் கொடூரமாய் நடத்துகிறார்கள் என்று சொல்லி வருந்தினார். அதே நேரத்தில் அவரை அறிந்த ஒரு பெரியவர் தற்செயலாக அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். அம்மா, உங்களுடைய நீலி கண்ணீரை கொஞ்சம் நிறுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய மருமகளை எவ்வளவு கொடூரமாய் நடத்துகிறீர்கள் என்பதை ஊரே அறியும். இப்படி இருக்க உங்களுடைய மகளை அவளது மாமியார் கொடுமையாய் நடத்துகிறார் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் சொல்ல அந்த பெண் வாயடைத்து போனார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். மார்க்கு 11:25-26. மன்னிக்கிற மாட்சியை கிறிஸ்துவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநியாயமான குற்றச்சாட்டுகளை அவர் சந்தித்தார். பிலாத்துவின் முன்பும் ஏரோதிவின் முன்பும் பிரதான ஆசாரியர்கள் முன்பும் அநியாயமான விசாரணைக்கு அவர் உட்பட்டார். கொடூரமாய் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நேரத்தில், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடினார். ஆம், கிறிஸ்து என்ன போதித்தாரோ அந்த போதனையை பின்பற்றி ஒரு முன்மாதிரியாய் விளங்கினார். சில வேளைகளில் நீங்கள் மற்றவர்களை காயப்படுத்தி விடக்கூடும். உடனே உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கோருங்கள். சமாதானமாகி விடுவதற்கு என்னென்ன முயற்சிகளெல்லாம் எடுக்க முடியுமோ அதை அன்போடு எடுத்து ஒப்புரவாகி கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தால் நீங்கள் காயங்களோடும் வேதனையோடும் வாழாமல் மனப்பூர்வமாக அவர்களை மன்னித்து அவர்களது செயலை மறந்துவிடுங்கள். மன்னிப்பு என்ற ஔஷதம் காயங்களை ஆற்றும், மனபாரங்களை நீக்கி மகிழ்ச்சியை கொண்டு வரும். நினைவிற்கு, எங்களை உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். மத்தேயு 6:13.